வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். நாடளாவிய ரீதியில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவுகள் அமைதியான முறையில் நிறைவடைந்துள்ளன. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவுகள் யாழ் மாவட்டத்தில் இன்று அமைதியான முறையில் நடைபெற்றுள்ளது. இன்று நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது தபால் மூல வாக்குகள் தனியாக எண்ணப்பட மாட்டாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் வாக்களிப்பதில் ஆர்வம் இன்றி இருப்பதில் இங்கிலாந்து போல இலங்கையும் முன்னேறிவிட்டதாக ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். வவுனியாவில் வாக்களிப்பு நிலையங்களுக்கு முன்பாக சிலர் பிரச்சாரம் செய்ததால் மக்கள் அசௌகரியங்களை சந்தித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஆளும் கட்சி அமோக வெற்றியீட்டும் என நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். கண்டியில் தேர்தல் பணிக்காக சென்ற அரசாங்க பெண் அதிகாரி ஒருவர் உயிரிழந்துள்ளார். கட்டுநாயக்க பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் நபர் ஒருவர் காயமடைந்துள்ளார். ஈராக்கில் புயல் வீசியதால் மேற்கு மாகாணத்தில் உள்ள 7 பாடசாலைகள் மற்றும் அலுவலகங்களை மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. கடலுக்கு அடியில் இந்திய கடற்படை நடத்திய சக்தி வாய்ந்த வெடிகுண்டு சோதனை வெற்றி அடைந்துள்ளது. தொடர்பென விரிவான செய்திகள். நாடளாவிய ரீதியில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவுகள் அமைதியான முறையில் நிறைவடைந்துள்ளன. நாடளாவிய ரீதியில் அமைதியான முறையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவுகள் இடம்பெற்று நிறைவடைந்துள்ளன. காலை 7 மணிக்கு ஆரம்பமான தேர்தல் வாக்குப்பதிவுகள் மாலை 4 மணியுடன் நிறைவடைந்துள்ளது. 339 உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் இன்று நடைபெற்றுள்ளது. நாடளாவிய ரீதியில் உள்ள 13,759 வாக்களிப்பு நிலையங்களில் வாக்குப்பதிவுகள் இடம்பெற்றுள்ளன. வாக்களிப்பு நிறைவடைந்தவுடன் அந்தந்த வாக்களிப்பு நிலையங்களில் வாக்கு எண்ணும் பணிகள் முன்னெடுக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு ஏற்கனவே அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அதற்கமைய மாவட்ட ரீதியாக அளிக்கப்பட்ட வாக்குகள் திகாமடுல்லவில் 48%, யாழ்ப்பாணத்தில் 44.03%, வவுனியாவில் 49.2%, மன்னாரில் 54%, மொனராகலையில் 43%, நுவரெலியாவில் 22%, கேகாலையில் 45%, அனுராதபுரத்தில் 40%, களுத்துறையில் 45%, கம்பகாவில் 36%, பதுளையில் 48%, இரத்தினபுரியில் 50%, காலியில் 35%, மாத்தறையில் 45%, கிளிநொச்சியில் 39.8%, புத்தளத்தில் 40%, மாத்தளையில் 25%, கண்டியில் 21%, ஹம்பாந்தோட்டையில் 20%, கொழும்பில் 40%, பொலனறுவையில் 45%, குருநாகலில் 20%, திருகோணமலையில் 36%, மட்டக்களப்பில் 38%, முல்லைத்தீவில் 25% பதிவாகியுள்ளன. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவுகள் யாழ் மாவட்டத்தில் இன்று அமைதியான முறையில் நடைபெற்றுள்ளன. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவுகள் யாழ் மாவட்டத்தில் இன்று அமைதியான முறையில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் யாழ் துண்ணாலை காசிநாதர் வித்தியாலயத்தில் தனது வாக்கினை செலுத்தியுள்ளார். மேலும் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் தனது வாக்கினை செலுத்தியுள்ளார். யாழ் வடமராட்சி கிழக்கு குடத்தனை அமெரிக்கன் மிஷன் தமிழ் கலவன் பாடசாலையில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் அவர் தனது வாக்கினை செலுத்தியுள்ளார். அத்துடன் தமிழ் தேசிய கூட்டணியின் இணை தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் யாழில் தனது வாக்கினை செலுத்தியுள்ளார். ஸ்கந்தவரோதியா கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்களிப்பு நிலையத்தில் அவர் தனது வாக்கினை பதிவு செய்துள்ளார். இன்று நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது தபால் மூல வாக்குகள் தனியாக எண்ணப்பட மாட்டாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று நடைபெற்ற உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தலின் போது தபால் வாக்குகள் தனியாக எண்ணப்பட மாட்டாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் உள்ள 339 உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் இன்று நடைபெற்றுள்ளது. அதன் மூலம் 28 மாநகர சபைகள், 36 நகர சபைகள் மற்றும் 275 பிரதேச சபைகளுக்கான மக்கள் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர். இந்த தேர்தலில் 49 அரசியல் கட்சிகள் மற்றும் 257 சுயேட்சை குழுக்களின் மூலம் 75,000
6,589 பேர் வேட்பாளர்களாக போட்டியிடுகின்றனர். இவர்களில் சுமார் 8,000 பேர் உள்ளூராட்சி மன்றங்களின் பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர். உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தலில் 1,72,96,330 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இன்று காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெற்றுள்ளது. இந்த நிலையில் முன்னைய தேர்தல்கள் போன்று இன்றைய உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தபால் வாக்குகள் தனியாக எண்ணப்பட மாட்டாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கு பதிலாக வாக்குப்பெட்டிகளுடன் சேர்த்து அந்தந்த வாக்குச்சாவடிகளுக்கான தபால் வாக்குகளும் வாக்குச்சாவடி பொறுப்பதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அதன் காரணமாக ஒவ்வொரு உள்ளூராட்சி மன்றத்துக்குமான மொத்த வாக்குகளின் எண்ணிக்கையே இம்முறை அறிவிக்கப்பட உள்ளது. பொதுமக்கள் வாக்களிப்பதில் ஆர்வமின்றி இருப்பதில் இங்கிலாந்து போல இலங்கையும் முன்னேறிவிட்டதாக ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் வாக்களிப்பதில் ஆர்வமின்றி இருப்பதில் இங்கிலாந்து போல இலங்கையும் முன்னேறிவிட்டதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பு ரோயல் கல்லூரியில் அமைந்துள்ள வாக்குச்சாவடியில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்கை செலுத்திய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த தேர்தலில் வாக்களிக்கும் ஆர்வம் பொதுமக்களிடம் இல்லை. கணிசமான பொதுமக்கள் வாக்களிக்க வரப் போவதில்லை. முக்கியமான சில வேட்பாளர்கள் இருக்கும் பிரதேசங்களில் வாக்களிப்பு வீதம் சற்று அதிகரிக்கலாம். ஆனால் ஏனைய இடங்களில் வாக்களிப்பு மந்தமாகவே இருக்கும். நாட்டு மக்கள் வாக்களிப்பது குறித்து அந்த அளவுக்கு ஆர்வமற்று போயிருக்கின்றார்கள். அந்த வகையில் நம் நாடும் இங்கிலாந்தை போன்று முன்னேறிவிட்டது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் வாக்களிப்பு நிலையங்களுக்கு முன்பாக சிலர் பிரச்சாரம் செய்ததால் மக்கள் அசௌகரியங்களை சந்தித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வவுனியாவில் வாக்களிப்பு நிலையங்களுக்கு முன்பாக சில வேட்பாளர்கள் பிரச்சாரம் செய்ததால் பொதுமக்கள் அசௌகரியங்களை சந்தித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வவுனியா மாவட்டத்தில் உள்ள 5 உள்ளூராட்சி மன்றங்களுக்கான வாக்களிப்பு நடவடிக்கைகள் இன்று காலை முதல் நடைபெற்றுள்ளது. வவுனியா மாநகர சபை, வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபை, வெண்கல செட்டிக்குளம் பிரதேச சபை, வவுனியா வடக்கு பிரதேச சபை, வவுனியா தெற்கு சிங்கள பிரதேச சபை ஆகிய 5 சபைகளுக்கும் 103 உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்காக 1,731 பேர் போட்டியிட்டுள்ளனர். 1,79,293 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ள நிலையில் 154 வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீலங்கா காவல்துறையினரின் பாதுகாப்புக்கு மத்தியில் வாக்களிப்பு நடவடிக்கைகள் இடம்பெற்றன. இந்த நிலையில் சில வாக்களிப்பு நிலையங்களின் முன்பாக பல்வேறு கட்சிகளை சேர்ந்த வேட்பாளர்கள் ஒன்று கூடியுள்ளதுடன் தங்களுக்கு வாக்களிக்குமாறு தெரிவித்துள்ளனர். குறிப்பாக தெற்கு தமிழ் பிரதேச சபைக்கு உட்பட்ட பல வட்டாரங்களில் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதுடன் ஏனைய சபைகளுக்கு முன்பாகவும் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளமை தொடர்பாக பொதுமக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஆளும் கட்சி அமோக வெற்றியீட்டும் என நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஆளும் கட்சி அமோக வெற்றியீட்டும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். தேர்தலில் வாக்களிப்பு வீதம் குறைந்தாலும் ஆளும் கட்சி வெற்றியீட்டும் என அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 4.5 மாதங்களில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நாட்டு மக்களுக்கு வழங்கிய சேவை தொடர்பில் மக்களுக்கு நல்ல தெளிவு உண்டு என அவர் தெரிவித்துள்ளார். பொருளாதாரம் வளர்ச்சியடைந்துள்ளது, நாட்டின் பொருளாதாரம் ஸ்திரமடைந்துள்ளது எனவும் உலக நாடுகள் மத்தியில் அங்கீகாரம் கிடைக்க பெற்றுள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வாக்களித்ததன் பின்னர் ஊடகங்களிடம் அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். இந்த அரசாங்கத்திற்கு எதிராக பல்வேறு போலியான குற்றச்சாட்டுகளையும் சேறு பூசல்களையும் செய்த எதிர்க்கட்சிகளுக்கு மக்கள் நல்ல பாடம் கற்பிப்பார்கள் என்பதில் ஐயமில்லை என அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். கண்டியில் தேர்தல் பணிக்காக சென்ற அரசாங்க பெண் அதிகாரி ஒருவர் உயிரிழந்துள்ளார். கண்டி பேராதனை ஸ்ரீலங்கா காவல்துறை பிரிவில் உள்ள கண்ணொருவ ஆரம்ப பாடசாலையில் தேர்தல் பணிக்காக சென்ற அரசாங்க பெண் அதிகாரி ஒருவர் உயிரிழந்துள்ளார். அதிகாரிக்கு ஏற்பட்ட திடீர் சுகவீனம் காரணமாக பேராதனை போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அவர் நேற்று மாலை 5 மணியளவில் தேர்தல் பணிக்காக வருகை தந்திருந்தார். குறித்த அதிகாரி கண்ணொருவ தாவர மரபணு வள மையத்தில் மேம்பாட்டு அதிகாரியாக பணியாற்றுகின்றார். உயிரிழந்தவர் கலகெதர மினிகமுவ பகுதியைச் சேர்ந்த கிரிசாந்தி குமாரி தசநாயக்க என்ற 33 அகவையுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் பேராதனை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கட்டுநாயக்க பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் நபர் ஒருவர் காயமடைந்துள்ளார். கட்டுநாயக்க பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் நபர் ஒருவர் காயமடைந்துள்ளார். இன்று காலை 10 மணியளவில் குறித்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்.
துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த நபர் சிகிச்சைக்காக சீருவ விஜயகுமாரதுங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இனி சர்வதேச செய்திகள். ஈராக்கில் புயல் வீசியதால் மேற்கு மாகாணத்தில் உள்ள 7 பாடசாலைகள் மற்றும் அலுவலகங்களை மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. ஈராக்கில் இருந்து புழுதி புயல் வீசியதால் ஈரானிய அதிகாரிகள் மேற்கு மாகாணங்களில் உள்ள 7 பாடசாலைகள் மற்றும் அலுவலகங்களை மூட உத்தரவிட்டுள்ளனர். கடும் புழுதி புயல் காரணமாக 13 மில்லியன் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வெளியே நடமாடவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. குஜஸ்தான், கெர்மன்சா, இலம் மற்றும் குர்திஸ்தான் மாகாணங்கள் அனைத்தும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கெர்மன்சா, இலம் மற்றும் தென்மேற்கில் உள்ள குஜஸ்தான் உள்ளிட்ட பல மாகாணங்களிலும் அரசு மற்றும் தனியார் அலுவலகங்களும் மூடப்பட்டுள்ளன. வடகிழக்கில் சஞ்சன் மற்றும் தெற்கில் புசேர் ஆகிய பகுதிகளும் புழுதி புயலால் பாதிக்கப்பட்டுள்ளன. தலைநகர் தெஹ்ரானுக்கு தெற்கே கிட்டத்தட்ட 1100 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புசேருக்கு காற்றுத்தர குறியீடு 108 என பதிவாகியுள்ளது. இது உணர்திறன் மிக்க மக்களுக்கு மோசமானது என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. அந்த குறியீடானது உலக சுகாதார அமைப்பினால் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக கருதப்படும் காற்று நுண்துகள்களின் செறிவை விட 4 மடங்கு அதிகம் என்றே தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈராக்கிலிருந்து மேற்கு ஈரானை நோக்கி ஒரு பெரிய புழுதி புயல் நகர்வதால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக ஈரானின் வானிலை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சில பகுதிகளில் குறைவான வெளிச்சம் இருப்பதாகவும் அரசு தொலைக்காட்சி தெரிவித்துள்ளது. மேலும் குடியிருப்பாளர்களை உள்ளே இருக்கவும் வெளியே செல்ல வேண்டியிருந்தால் முகமூடிகளை அணியவும் வலியுறுத்தியுள்ளனர். கடந்த மாதம் ஈராக்கில் இதேபோன்ற புழுதி புயல் காரணமாக விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் சுவாச பிரச்சினைகளால் ஆயிரக்கணக்கான மக்கள் மருத்துவமனையை நாடும் நிலைமை ஏற்பட்டது. கடலுக்கு அடியில் இந்திய கடற்படை நடத்திய சக்தி வாய்ந்த வெடிகுண்டு சோதனை வெற்றி அடைந்துள்ளது. கடலுக்கு அடியில் இந்திய கடற்படை நடத்திய சக்தி வாய்ந்த வெடிகுண்டு சோதனை வெற்றிகரமாக முடிந்துள்ளது. காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் சுற்றுலா பயணிகள் மீது பயங்கரவாதிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் 26 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் இந்தியா முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் காஷ்மீர் எல்லையில் போர் பதற்றம் நிலவியுள்ளது. இந்த நிலையில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய இரு நாடுகள் தங்களது இராணுவத்தை பலப்படுத்தி வருகின்றன. அந்த வகையில் ஏவுகணை சோதனையை பாகிஸ்தான் இராணுவம் நடத்தியுள்ளது. அதேபோல் இந்திய விமானப்படை போர் விமானங்கள் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளன. மேலும் ஆயுத சோதனையில் இந்திய கடற்படை தீவிரம் காட்டியுள்ளது. மத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி நிறுவனமான DRDO மற்றும் இந்திய கடற்படை இணைந்து தயாரித்த MIGM என்ற சக்தி வாய்ந்த வெடிகுண்டு ஆயுதத்தை சோதனை நடத்தி இந்திய கடற்படை வெற்றி கண்டுள்ளது. கடலுக்கு அடியில் வெடிக்கும் கன்னிவெடி போன்ற MIGM ஆயுதம் குறைந்த அளவிலான வெடிபொருள் கொண்டு கடலுக்கு அடியில் சோதனை நடத்தப்பட்டது. இந்த சோதனை விசாகப்பட்டினத்தில் நடைபெற்றதாக தகவல் வந்துள்ளது. எதிரி நாட்டு அதிநவீன போர் கப்பல் மற்றும் நீர்மூழ்கி கப்பல் ஆகியவற்றை குறிவைத்து தாக்கும் இந்த வெற்றிகரமான சோதனைக்கு பின்னர் MIGM ஆயுதம் இந்திய கடற்படையில் சேர்க்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.